அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவதாக வாங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 285 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 984 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்ததாக அவங்க குவைத்தோட தங்க விலையை பார்க்கலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 414 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 641 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 237 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 61 ஃபில்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததாக வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். மாண்புமிகு முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையில் நேற்றைய தினம் மத சடங்குகளை நடத்தும் முசைனியாக்கள் மற்றும் மசூதிகளை நிறுவுவதை ஏற்பாடு செய்வது தொடர்பான குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவைசீப் சுங்க அதிகாரிகள் 303 சிகரெட் பாக்கெட்டுகளை காரினுள் வைத்து கடத்தும் முயற்சியை முறியடித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். கிங் அப்துல் அசீஸ் சாலையில் 3 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதில் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்து இன்று அதிகாலை நடைபெற்றதாக குவைத் தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. தகவல் கிடைத்ததும் ஃபாஹில் தீயணைப்பு மையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த பகுதியை பாதுகாத்து பின்னர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ பாதுகாப்பு மீறல்களுக்காக ஷுவைக்கில் 106 கடைகள் மற்றும் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது தீயணைப்பு படை, வர்த்தக அமைச்சகம், தொழில்துறைக்கான பொது ஆணையம் மற்றும் குவைத் நகராட்சி ஆகியவற்றுடன் இணைந்து ஷுவைக் தொழில்துறை பகுதியில் 2 நாள் ஆய்வு பிரச்சாரத்தை நடத்தியதாகவும் பாதுகாப்பு மற்றும் தீ தடுப்பு விதிமுறைகளுக்கு இணங்க கட்டிடங்கள் மற்றும் வசதிகளை கண்காணிப்பதே இந்த பிரச்சாரத்தின் நோக்கமாகும் என தெரிவித்துள்ளது. இந்த ஆய்வுகளின் விளைவாக 106 தொழில்துறை நிறுவனங்கள் மற்றும் கடைகள் நிர்வாக ரீதியாக மூடப்பட்டுள்ளதாகவும் மேலும் தீ பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய தவறிய 174 நிறுவனங்களுக்கு அறிவிப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொளுத்தும் வெயிலில் நேரடி சூரிய ஒளியின் கீழ் 64 தொழிலாளர்கள் வேலை பார்த்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் மாத இறுதி வரை காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை நேரடி சூரிய ஒளியில் தொழிலாளர்கள் வேலை செய்வதை தடை செய்யும் மதிய வேலை தடையின் 64 மீறல்களை மனித வளத்திற்கான பொது ஆணையம் பதிவு செய்துள்ளது. இந்த தடை ஜூன் மாதத்தில் அமலுக்கு வந்ததிலிருந்து ஜூலை மாதத்தில் மட்டும் 31 நிறுவனங்கள் உட்பட 61 நிறுவனங்கள் விதிமுறைகளை மீறியதாக கண்டறியப்பட்டதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த 2 மாதங்களில் ஆய்வாளர்கள் 102 பணியிடங்களை பார்வையிட்டதாகவும் அதே நேரத்தில் ஹாட்லைன் மூலம் 26 புகார்கள் பெறப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியான ஆய்வுகளின் போது மீறல்கள் குறித்து முன்னர் எச்சரிக்கப்பட்ட நிறுவனங்கள் இறங்குவது கண்டறியப்பட்டதாகவும் மீண்டும் குற்றங்கள் பதிவு செய்யப்படவில்லை எனவும் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது.
குவைத்தில் தனது நண்பனின் மனைவியை ஏமாற்றி பணம் பறித்த குற்றத்திற்காக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் தனது நண்பருக்கு துரோகம் இழைத்து அவரது ஃபேஸ்புக் கணக்கை திருடியதற்காக எகிப்தியர் ஒருவருக்கு 2 ஆண்டுகள் கடின உழைப்பு மற்றும் நாடு கடத்தலுடன் கூடிய சிறை தண்டனையை குற்றவியல் நீதிமன்றம் விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத சலுகைக்காக தனது நண்பனின் மனைவியை மிரட்டியதாகவும் சைபர் கிரைம் அதிகாரியின் விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர் கணக்கின் உண்மையான பயனர் என்பது நிரூபிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் குற்றவாளி என நிரூபிப்பதற்காக வழிவகுத்த வலுவான ஆதாரங்கள் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் குவைத்தினுடைய பொது தீயணைப்பு படை குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒரு புகைப்படம் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மின் நிலையங்கள் மற்றும் மின் விநியோகஸ்தர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பான கவர்களை நிறுவுதல், மின்சாரத்தின் ஆபத்துகள் குறித்தும் அது விளையாடுவதற்கான இடமல்ல என்பது குறித்தும் குழந்தைகளுக்கு கற்பித்தல், வீட்டிற்குள் கம்பிகளை வெளிப்படையாக விடாதீர்கள் அல்லது சீரற்ற இணைப்புகளை ஏற்படுத்தாதீர்கள் எனவும், உயரமான அல்லது மூடப்பட்ட இடங்களில் மின் விநியோக பேனர்களை நிறுவவும் என பொது தீயணைப்பு துறையால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் மிசைலிலிருந்து அல் ஃபினட்டிஸ் வரை தெற்கு நோக்கிய ஃபாஹில் சாலை பகுதியளவு மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது போக்குவரத்து துறையுடன் இணைந்து சாலைகள் மற்றும் நில போக்குவரத்துக்கான பொது ஆணையம் அல் மிசைல் மற்றும் அல் ஃபினட்டிஸ் அருகே தெற்கு நோக்கி செல்லும் ஃபாஹில் சாலையை மூடுவதாக அறிவித்துள்ளது. இந்த மூடல் எக்ஸ்பிரஸ் பாதை, அதாவது ஃபர்ஸ்ட் லேன், செகண்ட் லேன், 3வது லேனில் பாதி வரை மூடப்பட உள்ளதாகவும் ஆகஸ்ட் 25, 2025 அன்று அதிகாலை 12 மணி முதல் செப்டம்பர் 8, 2025 வரை சாலை மூடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நேற்றைய தினம் தெரிவிச்சிருந்தோம் 16/8/2025 முதல் 22/8/2025 வரையிலான காலகட்டத்தில் 31,153 பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார அமைச்சகம் தானியங்கி, அதாவது ரைட் டு அக்சஸ் அணுகல் உரிமை முறையை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டிஜிட்டல் மாற்றத்தை நோக்கிய ஒரு முக்கிய படியாக குவைத்தில் மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் அதன் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் தானியங்கி, அதாவது அணுகல் உரிமை சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனால் பொதுமக்கள் தகவல் மற்றும் ஆணையங்களை மின்னணு முறையில் கோர முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி 2020ஆம் ஆண்டின் சட்டம் எண் 12 மற்றும் அதன் நிர்வாக விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டது எனவும், வெளிப்படைத்தன்மை மற்றும் தகவல்களை பொதுவில் அணுகுவதை வலுப்படுத்துகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை ஆன்லைன் படிவம் மூலம் சமர்ப்பிக்கலாம் என்றும், சட்டப்பூர்வமாக வரையறுக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் பதில்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரேபியன் வளைகுடா தெருவில் சாலை பராமரிப்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் சால்வா பகுதியில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சேலட் ரோடு நுவைசி பகுதியில் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா மலேசியா செய்தி பார்க்கலாம் வாங்க. இலங்கையை தொடர்ந்து மலேசியாவிலும் ஜல்லிக்கட்டு போட்டி வரும் நவம்பர் மாதம் முதல் நடைபெறும் என்று மலேசிய எம்பி சரவணன் முருகன் தகவல் தெரிவித்துள்ளார். அடுத்ததா அமெரிக்க செய்தி பார்க்கலாம் வாங்க. இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கும் ட்ரம்பின் அறிவிப்பை நாளை முதல் அமல்படுத்த அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரைவு அறிவிக்கையை அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.